வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே டாடா குரூப் பற்றியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் இருக்கு. அத பற்றியும் நம்ம பார்ப்போம். டாடா குரூப் ஒரு 2 நிறுவனங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்டையும், அமெரிக்கா மார்க்கெட்டையும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு இதுக்குள்ள போவோம். ஏன்னா, தனியா மேக் பண்றதுக்கான ஒரு நேரம் என்கிட்ட இல்ல. அதனால இது கூடயே இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்டின்ட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டேட்டாஸ் தான் இதில ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணல. சில விஷயங்கள நம்ம பார்த்துட்டு அப்புறம் போலாம். மேக்ஸிமம் லென்த்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் அவங்களுடைய பொன்னான நேரத்த வீணாகுது அப்படின்ட்டு மேபி ஃபீல் பண்ணலாம். அப்படி உங்க பொன்னான நேரத்த வீணடிக்க கூடாதுன்னா, இந்த இடத்திலேயே கட் பண்ணிட்டு நீங்க தாராளமா போய்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம ஒண்ணொண்ணா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ஏறியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒண்ணும் சலச்சதில்ல. ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு பிரஷர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிம்ப்டம்ஸ் தான் இப்ப ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனா, முடிவு இன்னும் எட்டப்படல. அமெரிக்கா மார்க்கெட்ல அருமையான ஒரு வளட்டைல் பார்த்தீங்கன்னா, ஓடிட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாஸ்டாக் ஓப்பனிங் ரொம்ப பெட்டரா இருந்தது. பட் அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு, ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு டே பீக்ல இருந்து 500 பாயிண்ட்ஸ் சரிவடைஞ்சிருக்கு. ரீசன் இந்த சிப் கம்பெனிஸ் தான். சிப் கம்பெனிஸ போட்டு இன்னைக்கு டேல அடி பொளந்திருக்காங்க. சாண்டிஸ்க் ஒரு 11% வரைக்கான சரிவு. மைக்ரான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கான சரிவு. என்விடியா ஒரு 4% சரிவு. இன்டெல் ஒரு 3%, ஏஎம்டி ஒரு 7% வரைக்கான ஒரு இறக்கத்த இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. ஓவராலா இந்த சிப் கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கான பிரஷர் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. பட் ஓப்பனிங் நல்லா இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் மார்க்கெட் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கா மார்க்கெட். க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா மேக்ஸிமம் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் போகுது. ஒரு பக்கம் போர் நிறுத்தம், இன்னொரு பக்கம் க்ரூடோட சரிவு. இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இத பேஸ் பண்ணியா ஓட்டுறானுங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போட்டு அடிப்பாங்க. நம்ம ஒண்ணும் இன்ட்ராடே பண்ண போறது கிடையாது. எது நடந்தாலும் அத நமக்கு சாதகமா மாத்துறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நாஸ்டாக் சரிவுல பெரும் நிறுவனங்கள் பங்கு பெறல. ஆப்பிள் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், கூகுள் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், அதே மாரி மைக்ரோசாஃப்ட் பார்க்கும்போதும் 2.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. இந்த நிறுவனங்கள் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த சிப் கம்பெனிஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தத்தில இருக்கு. பெரும் நிறுவனங்களோட கேப்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மார்க்கெட்ட பபிள்க்கு தள்ளிட்டு இருக்கு. அத பற்றி நம்ம வீடியோவோட எண்டுல பார்ப்போம். இப்ப நம்ம மார்க்கெட் அப்டேட் பக்கம் ஓடிரலாம். இதில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் பற்றியான அப்டேட்ஸ் தான். இதில டாடா குரூப்போட வருமானத்த பற்றி நம்ம பார்க்க போறோம். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ FY 26ல டாடா குரூப் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 52% உயர்ந்திருக்கு. ரெவென்யூ 16,00,000 கோடி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பண்ணியிருக்காங்க FY 26ல. அடேங்கப்பா! அப்படிங்கிற மாரியான வருமானத்த டாடா குரூப் பார்த்தீங்கன்னா, இந்த FY 26ல டெலிவர் பண்ணியிருக்காங்க. சரி, வருமானமே இந்த அளவுக்கு இருக்கே, லாபம் அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது எவ்வளோ தெரியுமா லாபம்? 1,70,000 கோடி பார்த்தீங்கன்னா லாபம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டாடா குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 52% பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டாடா குரூப்ல ஒரு இன்கம் வந்தது. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல இந்த டீமர்ஸ் டைம்ல ஒரு பெரிய ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடிக்கு மேல. அத இதில ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 80,000 கோடிய இதில கழிச்சோம்னா, ஆக்சுவலா ஒரு ஒரு 90,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மொத்த லாபம் இந்த FY 26க்கு இருந்திருக்கும். இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இதுவும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா இவங்களுடைய நார்மலா இப்ப பார்த்தா 1,00,000 கோடிய இவங்களுடைய வருமானம், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்கணும். ஆனா தாண்டாததுக்கான ரீசன் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், குறிப்பா ஜாக்வார் லேண்ட் ரோவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிஇக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் போயிருக்கு. இன்னைக்கு பார்த்துட்டு ஷாக் ஆயிருச்சு. என்னடா இத்தன நாள் நான் பார்க்கலையா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க யாராச்சும் பார்த்தீங்களா? யாருமே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணல. ஸ்க்ரீனர்ல பார்க்கும்போது ஸ்டாக் பிஇ வெறும் 1ல இருக்கு. 1.4ல இருக்கு. என்னடா மாயம்! என்ன மேஜிக்! அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. மேக்ஸிமம் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ இப்ப ஆட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்க நம்ம பார்க்கும்போது தெரியுது.
அதர் இன்கம் ஸோ இந்த மொத்த வருடத்துக்கு 86,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 18,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ அந்த அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு நம்ம பார்த்தோம்னா, ஸோ பெருசாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை FY 26ல் இல்லை. அதுக்கு முந்தைய 2 வருடம் இருந்த பர்ஃபார்மன்ஸு இங்கே இல்லை ஜெயலலில். மேபி இருந்ததுன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அதர் இன்கம் அதெல்லாம் காட்டி என்னென்னமோ காட்டி ஸோ ஒரு 1,70,000 கோடி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில இடத்துலலாம் ப்ரெஷர் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் ஒரு பியில் இருக்குது. ரிசல்ட் வரட்டும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வருடம் எண்ட் இல்லைனா அடுத்த வருடம் ஆரம்பத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு முடிவு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு முடிவு தெரியும். ஸோ அந்த டைமில் முடிவு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ மேபி இது வந்து ஒரு 400 இருந்தால் கூட நான் வந்து கண்ண மூடிட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் தான் பண்ணுவேன். லாங் டேர்முக்கு பண்ண மாட்டேன்ட்டு. லாங் டேர்ம் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் வருது. இதே இப்போது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, ஒரு சரிவை கொடுக்குதுன்னா அந்த டைமில் கண்டிப்பாக நான் பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது டாடா மோட்டார்ஸில் என்னுடைய ஒரு வியூவாக வந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நஷ்டமும் சில செக்மெண்ட்டில் நடந்திருக்கு. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ இந்த டாட்டா அது என்ன அந்த ஏரோப்ளேன் பிஸ்னஸ், அது பேர் டக்குன்னு எனக்கு மறந்துருச்சு. ஸோ அந்த ஏரோப்ளேன் பிஸ்னஸ் ஒன்று, அடுத்தது ஏர் இந்தியா. ஸோ ஓகே, ஏர் இந்தியா ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா டிஜிட்டல் ஒன்று, ஸோ இன்னொன்று வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு. லாஸ் மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கு. 15,000 கோடியில் இருந்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா FY 25ல் 15,000 கோடி கிட்ட இருக்குது. இப்போது 28,800 கோடி கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் நஷ்டம் இந்த ஏர் இந்தியா கிட்ட இருந்து தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க வரக்கூடிய காலங்களில் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதை பற்றி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு குழுமத்துக்குள்ளே. ஸோ அதை கண்டிப்பாக கொண்டு வரணும், ஒரு ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் டாடா குழுமம் வந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏர் இந்தியா டெஃபினட்டாக ஒரு வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸாக மாறும், சந்தேகமே கிடையாது. பட் இந்த டாடா டிஜிட்டல் எப்படி சர்வே ஆக போகுது அப்படின்ட்டுலாம் தெரில. டாடா நியூ எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஸோ பெருசாக வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நானும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி அங்கே டாடா நியோ HDFC கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வாங்கினேன். பட் அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பெருசாக யூசேஜ் இல்லை அப்படின்ட்டு அந்த கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்ட்டுலாம் தெரில. அந்த ஆப்கெல்லாம் ஃபோன்லேயே வந்து இல்லை. ஸோ யூஸ் பண்ணாத ஒரு காரணத்தினால. ஸோ அதெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு இழப்பை இந்த டாடா குழுமத்துக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி முறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல்குள்ளே போவோம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸோட ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா 90,000 கோடி கிட்ட இருக்கும். 95,000 கோடி கிட்ட வந்து அவங்க ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா FY 26ல் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா குழுமத்தோட மொத்த வருமானம் பார்க்கும்போது 16 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. ஸோ இவங்களுடைய மொத்த வருமானம் பார்க்கும்போது 10 லட்சம் கோடி கிட்ட வந்து இருக்குது. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை இவங்களும் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 95,000 கோடி பார்த்திங்கன்னா வருமானத்தையும் ரிலையன்ஸ் நிறுவனம் ஈட்டியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் சில அதர் இன்கம் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஏஷியன் பெயிண்டோட பங்குகளை விற்றாங்கல்ல. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கெயினும் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ எங்கேயும் அதர் இன்கம் நடந்திருக்கு. ஸோ இல்லைனா இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த FY 26ல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 2 குழுமங்களும் பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக அடுத்த கட்ட பிஸ்னஸை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காங்க, சந்தேகமே இல்லை. ஸோ இவங்க ஒரு லைனில் போகிறாங்க, அவங்க ஒரு லைனில் போகிறாங்க. ஸோ ரெண்டும் நம்ம நாட்டுக்கு முக்கியமான லைன். ஒரு பக்கம் டாடா குரூப் குழுமம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஸ்டீல் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா செமிகண்டக்டர் தான் அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ இது முக்கியமான ஒன்று. செமிகண்டக்டர் க்ரோத் நம்ம நாட்டுக்கு நிச்சயம் தேவையான ஒன்று தான். ஸோ அந்த இடத்துல பெரிய முதலீடு பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் ஃப்யூச்சரில் பெரிய ஒரு ரெவன்யூ என்ஜினாக டாடா குழுமத்துக்கு மாறும். டிசிஎஸை தாண்டி ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸில் ஏற்படுங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வந்தே ஆகணும் அப்படின்னு தான் நானும் ஆசையாக வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் அதே நேரத்தில் இப்படி நம்ம போய் பார்த்தோன்னா ரிலையன்ஸ் வந்து ஏஐயில் பெரிய முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க பெரிய ஒரு க்ரோத் அடைவாங்கங்கிற எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்குது. ஏஐயும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பெரிய அளவுக்கான முதலீடு போடுறாங்க. அண்ட் இந்த க்ரீன் ஹைட்ரஜன், ஸோ க்ரீன் ஃபியூயல்ஸ், ரெனியூவபிள்ஸ் இந்த மாதிரியான இடத்துல ஸோ பெரிய முதலீடு பார்த்திங்கன்னா அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ
ஒரு நல்ல பிஸ்னஸை க்ரோ பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு சக்தி இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இந்த 2 குழும நிறுவனங்களையும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த 2 நிறுவனங்களோட வளர்ச்சி நம்ம நாட்டின் வளர்ச்சியாகவும் இருக்குங்கிறதுல ஐயமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி டெஃபினட்டாக நமக்கு வேணும். ஸோ தொடர்ந்து நம்ம முன்னேற்ற பாதையிலே போகணும். அதுக்கு இந்த மாதிரியான பெரும் நிறுவனங்களோட உதவியும் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே வருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கலோட ரிசல்ட்டு. ஸோ டாடா கெமிக்கலோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஸ்க்ரீனரில் பார்க்கும்போது ஒரு 60 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டாடா கெமிக்கல். ஸோ ஒரு சந்தேகமாக தான் இருக்குது எதரா உண்மை அப்படின்ட்டு. பட் மேக்ஸிமம் ஸ்க்ரீனர் தான் வந்து கரெக்டாக தான் வந்து போடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 60 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே பிக்கப் ஆகாமல் தான் இருக்குது. இன்னுமே இந்த சோடா ஆஷ்க்கான ஒரு விலை வந்து கிடைக்காம இருக்குது. பட் இதை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டீப்பாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு ரிவர்சல் ஏற்பட்டுருமோ அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே ஒரு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டைம் எனக்கு கிடைச்சதுன்னா அந்த ஃப்ரீ டைமை நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நல்ல விலையில் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் சரிவை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் இதை பற்றி நம்ம இந்த நிறுவனத்தை பற்றி அந்த நிறுவனத்தோட ஃப்யூச்சர் ஸோ அதை பற்றி நம்ம உட்காந்து டீப்பாக ஸ்டடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ மறந்துட மாட்டேன். ஏன்னா இந்த டாடா கெமிக்கல் எல்லாம் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம். கண்டிப்பாக இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஆசையும் கூட. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை பற்றி வருங்காலத்தில் பேசுவோம். அடுத்தது டாடா பவரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் கான்ட்ராவாக தான் இருக்குது. டாடா பவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 1176 கோடி இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ். பட் இங்கே 1400 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸை தான் டாடா பவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு வளர்ச்சி டாடா பவரில் ஏற்படாமல் தான் வந்து இருக்குது. ஸோ அதர் இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன் பேஸில் இருக்குது. 460 ரீச் பண்ணிவிட்டு இப்போ 380 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக டிப் நடக்குமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நல்ல நிறுவனம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த சோலார் இன்ஸ்டலேஷனில் முன்னணி நிறுவனமாகவும் டாடா பவர் இருக்குது. ஸோ இதுவும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். இது பெட்டரான ரேஞ்சுக்கு வந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி 200க்கு கீழே இருக்கும்போதெல்லாம் இதை பற்றி நம்ம தொடர்ந்து வந்து பேசியிருக்கோம். ஸோ அங்கேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அண்டு இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டாடா குழும நிறுவனங்களில் டாடா பவர் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. 2021 வாங்கினது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நிறுவனத்தை நான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஹோல்டு பண்ணுறதுக்கான ஆசை இருக்குது. அந்த டைமில் வாங்கின பல நிறுவனங்களை நான் விற்று திரும்ப வாங்கி ஸோ இந்த மாதிரியான வேலைத்தனத்தெல்லாம் அந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன். பட் இப்போது ஸோ அப்படியே ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு செல்லிங் எல்லாம் நான் என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் பண்ணுறது கிடையாது. சேஞ்சஸ் இல்லாமல் தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நிறுவனத்தோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லோதா. ஸோ இந்த லோதாவை பற்றி நம்ம 2 ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. லோதா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 9000 கோடி கிட்ட ரைஸ் பண்ண போகிறதா, ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லேண்டை சேல் பண்ணுறது மூலிமா இந்த ஃபண்ட் ரைசிங் நடக்க போகுது. குறிப்பாக ஸோ இந்த ஃபண்ட் ரைசிங் மூலிமா டேட்டா சென்டர் தான் இவங்க அமைக்க போகிறாங்க. அது தெளிவாக வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ டேட்டா சென்டர் அமைக்க போகிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ் மூலிமா வரக்கூடிய ரெண்டல் இன்கம்மை லோதா இப்போது எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. அதை இங்கே ஷேர் பண்ணலாம், ஒரு ரிமைண்டராக இருக்கும்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இந்த பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஆப் வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா ஸோ டேட்டா பிரீச் நடந்திருக்கு. ஒரு டிபிக்கு அளவுக்கான கஸ்டமர்ஸோட ரெக்கார்ட் வந்து லீக் ஆகிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஹேக்கர் பார்த்தீங்கன்னா இதை எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே மட்டும் நடக்கலை. இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸில் நடந்தது. ஸோ இந்த ஆப்பிளோட டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி வெளியே விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்தது. இப்போது அது பேங்க் ஆஃப் பரோடாவில் நடந்திருக்கு. ஸோ இது என்னத்தை போய் பண்ண போகுது, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இது ஒரு செய்தியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த ஹேக்கரோட அட்டகாசங்கள் ரொம்ப அதிகமாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது கனரா பேங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு ரிசல்ட் வந்திருக்கு. கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் இங்கே காட்டுறது விடுங்க, நம்ம ஸ்க்ரீனரில் பார்த்துக்கலாம். ஸோ கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா சாரி இது என்ன ஸோ கனரா பேங்க்கோட குவார்டர் இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது எல்லா ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும். ஸோ உங்களுடைய லாபம் 5000 கோடிக்கு மேலே இருக்குது.
அசெட் குவாலிட்டியை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் கிட்ட நடந்திருக்கு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பீடுலையும் இந்த கனரா பேங்க் இருக்குது. ஸோ ஃபர்தராக டிப் இந்த பிஎஸ்யூ பேங்க்கில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. அதை நோக்கி தான் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நடந்ததுன்னா நமக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் நமக்கு 25ல் கிடைச்ச மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஸோ கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பிஎஸ்யூ பேங்க்ஸில். அடுத்தது ஸோ கோல் இந்தியாவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்க்ரீனர்லேயே நம்ம பார்த்துருவோம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ₹5.50 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிவிடெண்ட் வந்து இதில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ரேஞ்சில் இருந்து ஸோ இப்போ இந்த காலாண்டு 8,850 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் லாபம் குறைஞ்சிருக்கு. 2000 கோடி கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ பட் அவங்களுடைய டிவிடெண்டில் எந்த குறையும் வைக்கல. ஒரு வழியாக டிவிடெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விலையில் வாங்கும்போது நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைனா பக்குன்னு அடிச்சுட்டு இருக்கோம், ஏற்ற இறக்கத்தை நினச்சி ஃபீல் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் படுத்துதுன்னா படுத்த மாதிரி இருக்கும், எந்த ரிட்டர்னும் கிடைக்காது. அதனால் ஸோ இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக தள்ளி நிற்பது நல்லது. ஸோ பெட்டர் சான்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆளாக யார் பிஎஸ்யூ பங்குகளை பேசுகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேங்கிறத இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் அப்டேட் தான். ஸோ என்ன திரும்ப குளோபல் அப்டேட்டா? ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒரே முட்டை பேசணுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு தொய்வு ஏற்படும். அதனால் கடைசியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மைக்கேல் பெரி கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா என்விடியாவில் ஷார்ட் போயிருக்காங்க, டெஸ்லாவில் ஷார்ட் போயிருக்காங்க. ஸோ பல நிறுவனங்களில் மைக்ரானில் போயிருக்காங்க, பல நிறுவனங்களில் போயிருக்காங்க. ஒன்றா ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சரியான ஒரு கான்ஃபிடென்ட்டில் பண்ணதுக்கான ஒரு ரிவார்டும் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பல டெக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பெண்டிங் நடந்துட்டு இருக்கு. கூகுளாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும். ஸோ எல்லா பக்கமுமே ஓவர் ஸ்பெண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ பபிள் ஒரு பெரிய அளவுக்கான ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை தான் இந்த மைக்கேல் பெரி பண்ணி நல்ல ஒரு பணத்தை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. டெஸ்லாவில் நம்ம இதுக்கு முன்னாடி இவங்க சம்பாரிச்சதை பார்த்தோம். ஒரு $5 பில்லியன் கிட்ட சம்பாரிச்சாங்க. ஸோ இன்றைக்கும் டெஸ்லா சரிவு தான் கொடுத்துருக்கு. ஸோ டெஸ்லாலாம் போட்டு அடித்து இறக்கணுங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது. அடித்து இறக்குனாங்கன்னா ஸோ நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும். பட் நடக்குமா அப்படின்னு தான் முக்கியமான ஒரு விஷயம். நடந்ததுன்னா நமக்கு ஒரு நல்ல பொன்னான வாய்ப்பு. பட் அந்த பொன்னான வாய்ப்பு பெறுவதற்கு இப்போவே நம்ம தயாராக இருந்துக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது ஸோ 2025 கடந்த வருடத்தில் எந்தெந்த நிறுவனங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது, ஸோ சேல்ஸில் அமெரிக்காவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம கசகசன்னு எல்லா நிறுவனங்களையும் பார்க்க வேண்டாம். நிறையா நிறுவனங்களோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும். ஸோ மிட்சுபிஷி 15வது இடத்துல இருக்குது. ஸோ அது போக இப்போது நம்ம அடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிசான் கிட்டத்தட்ட 9 லட்சம் வண்டிக்கு மேலே வந்து விற்றுருக்காங்க. ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. பென்ஸு, பிஎம்டபிள்யூ இதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஸோ இப்போ வோக்ஸ்வேகன் பார்க்கும்போது 5,87,000 வண்டி விற்றுருக்காங்க நார்த் அமெரிக்காவில். அண்டு ஹோண்டா பார்க்கும்போதும் ஒரு நல்ல சேல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா ஒரு ஸ்டெலண்டிஸ்க்கு மேலே இருக்குது. நம்பர் 5 பொசிஷனில் ஹோண்டா வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஹோண்டாக்கு முன்னாடி ஸ்டெலண்டிஸ் நிறுவனம் இருக்காங்க. ஸோ ஸ்டெலண்டிஸ் 12,77,347 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இவங்களுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரீசன்ட் இயர்ஸாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரை நோக்கி போயிட்டுருக்கு. நல்ல நம்பர்ஸாக எவ்ரி குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நார்த் அமெரிக்காவில். ஸோ அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட இனிஷியேட்டிவ் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போது அதை நல்ல ஒரு நம்பர்ஸை இவங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுது. 12 லட்சம் வண்டிங்கிறது ஒரு நல்ல நம்பர்ஸ் தான். அதுவும் குறிப்பாக நார்த் அமெரிக்காவில் 6th பொசிஷனில் இருக்காங்க. தொடர்ந்து க்ரோவ் ஆவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு யூரோப்பில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஸ்டெலண்டிஸாகவும் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட சேல்ஸு. ஹோண்டா ஒரு முக்கிய நிறுவனம். ஸோ ஹோண்டா 5th பொசிஷனில் இருக்காங்க. 14,30,000 வண்டியை விற்றுருக்காங்க. முக்கியமான மார்க்கெட் அமெரிக்கா ஹோண்டாக்கு முக்கியமான ஒரு மார்க்கெட். அதை தக்க வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த பொசிஷனில் ஹியூண்டாய் அண்ட் கியா இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 17,63,000 வண்டி விற்றுருக்காங்க. ஹியூண்டாய்க்கும் அமெரிக்கா மார்க்கெட் ரொம்பவே ஒரு முக்கிய சந்தை. அங்கே நல்ல ஒரு சேல்ஸை பார்த்திங்கன்னா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. யூரோப்லேயும் இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 4வது இடத்துல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ஒரு குளோபலாக ஒரு பெட்டரான ஒரு நிறுவனமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அடுத்தது ஸோ இந்த ஃபோர்டு இருக்குது. ஸோ ஃபோர்டு வந்து 3வது இடத்துல இருக்குது. 22 லட்சம் வண்டிகளை விற்றுருக்காங்க. ஸோ ஃபோர்டு கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக. பட் அதை சமாளிக்கும் விதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கெய்லை கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க குளோபலுக்காக. பட் இங்கே அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும்
பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மந்தமா தான் வந்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்பர் 3ல ஃபோர்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நம்பர் 2 யாரு? டொயோட்டா வந்து நம்பர் 2ல இருக்காங்க. ஸோ 25,00,000 வண்டிகள்லாம் அமெரிக்கால 2025ல வித்திருக்காங்க. என்ன நம்பர் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ டொயோட்டா குடுத்துருக்காங்க. பட் நம்பர் 1ல யார் இருக்கா? ஜெனரல் மோட்டார் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. 28,50,000 வண்டிய வந்து வித்திருக்காங்க. ஸோ அமெரிக்கால இந்த போட்டி அப்படின்னு பார்த்தாலே டொயோட்டா அண்ட் ஜெனரல் மோட்டார். ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் கடுமையான போட்டி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபோர்டும் முக்கியமான ஒரு நிறுவனம் தான். பட் ஃபோர்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே பின்தங்கி இருக்கு. ஸோ பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ ஓவராலா பல நிறுவனங்கள பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸ்டெலன்டிஸ் என்னதான் வாகனங்கள வித்தாலும் மார்க்கெட்ல இன்னும் அவங்களுக்கான ஒரு பிரைஸ் கிடைக்கல. பட் விரைவில் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பார்த்துட்டோம். எனக்கும் பேசவே முடியல இதுக்கு மேல. ஸோ அடுத்து நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.